படிச்சுட்டு அதை நமக்கு இங்கிலீஷ் தான் அரகுறல்ல பைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சா இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் பைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போது வந்து ஏதோ பைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாகிடுச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணா, அது வந்து பல்ஸ்ண்ணா, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார். எதை வச்சு தெரியுங்களா? அது நவீன் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார். யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார். கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருக்கவர். ஒரு ஷாட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பனியன் கொடுத்தாரு. கட் பனியன் கொடுத்தவொன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார். பார்த்தோன்னா ஆளை காணும். பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சுட்டு இருந்தார். கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். நான் போய்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பனியன் போடுறோம், அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லி. இது வந்து இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலாமா, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது வந்து ஒரு டெடிக்கேஷன். நான் காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதம் மேனன் சார் வந்து சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டார். ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் இப்போ புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன். ப்ளீஸ் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. என்னை விட சீனியர் தான் மகேந்திரன், இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் எனக்கூட இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்தோன்னே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல்லு, இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல்லு அப்படின்னு சொல்லி தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்க எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கும்கி அஸ்வின், அந்த தம்பியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க. அந்த டைரக்டரும் தெரிஞ்சவர், ப்ரொடியூசரும் தெரிஞ்சவர், என்னை பயன்படுத்தலை. அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க. அப்போ நீ பேசிக்க, சரியா? அந்த கும்கி அஸ்வின் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தம்பி சரத்து எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்ருப்பான். இங்கே வந்து என்னென்னவோ போடுறான். நீ பரவாயில்ல, நீ வந்து அந்த சேனல்லேருந்து தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சிட்ருக்க. மொக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பார்த்தியா. மிக்க நன்றி, சூப்பர் வாழ்த்துக்கள். அப்புறம் இபி சுந்தர் சார், அவர் வந்திருக்காரான்னு தெரியல. வந்திருக்காரா? ரொம்ப தங்கமான மனிதர். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்வார். முந்தா நாள் ஃபோன் பண்ணேன் நைட்டு 2 மணிக்கு. சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் பண்ணணுன்னு? அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு. என்னண்ணா நைட்டு 2 மணிக்கா அப்படின்னா? இல்லைங்க, டேரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிக்கேஷனோட ஒரு ஈபி கிடைக்கணும் அப்படின்றக்காக சொல்ல. தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார். கிளாப்லாம் சொல்லிங்க, அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க. அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா, அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்ட்டில் அது எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது 100 நாள் ஒன்றாவே இருந்தோம். இது சொல்லாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னை வந்து ஏதோ அப்படி எப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும், அண்ணே சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு.
அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல. அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போட்டேன். அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான். அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற. அப்படி இருந்தங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.